உதவும் மனமே உண்மையான தங்கம். நீதிக்கதை. ஒரு அழகிய கிராமத்தில் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகச்சிறிய நிலத்தில் கடினமாக உழைத்தும் அவரது குடும்பத்தின் வறுமை மட்டும் நீங்கவில்லை. அவருக்கு இருந்த ஒரே செல்வம் அவர் மனதில் இருந்த கருணை மட்டுமே. ஒரு நாள் ஏழை விவசாயி தன் நிலத்தை உழும்போது மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு வினோதமான கல் ஒன்றை கண்டெடுத்தார். அது மின்னியது, பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. அவர் அதை கையில் எடுத்தபோது ஒரு முதியவர் அவர் முன் தோன்றினார். ரகு, நீ மிகவும் நல்லவன். உனது கருணைக்காக என்னுடைய இந்த பரிசை ஏற்றுக்கொள். இது ஒரு மாயக்கல். நீ எதை கேட்டாலும் ஒரு முறை மட்டும் அதை தங்கமாக மாற்றும் சக்தி இதற்கு உண்டு என்றார் முதியவர். முதியவர் மறைந்தவுடன் அந்த விவசாயி தன் குடிசைக்கு ஓடினார். தன் மனைவி மற்றும் பிள்ளைகளின் முகத்தை பார்த்தார். எனக்கு இப்போது பணம் தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் நல்ல விதைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைத்தவர் அந்த கல்லை ஒரு சிறிய விதை குவியலின் மீது வைத்தார். மறுவினாடியே அந்த குவியல் திடமான தங்க விதைகளாக மாறியது. ரகு, அந்த விவசாயியான ரகு தன் தேவைக்கு மட்டும் அதிலிருந்து சிறிய தங்க துண்டுகளை எடுத்து மீதி கல்லை பத்திரமாக வைத்துக் கொண்டார். நாட்கள் கடந்தன. விவசாயியின் வாழ்க்கை ஓரளவு வசதியானது. ஆனால் பேராசை கொள்ளவில்லை. தன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ஒரு மாலை பொழுது ஊரில் பெரும் புயல் வீசி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரே இரவில் பலரின் வீடுகள் இடிந்து உடைமைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மக்கள் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தவித்தனர். இந்த காட்சியை கண்ட விவசாயியின் மனம் வாடியது. அப்போது அவருக்கு அந்த கல் ஞாபகம் வந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் இதை பயன்படுத்த இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கிராம மக்களுக்காக பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தார். உடனே அந்த விவசாயி மீதமுள்ள விதைக்கற்களை எடுத்துக்கொண்டு தன் குடிசைக்கு வெளியே இருந்த பெரிய பாறை ஒன்றின் மீது வைத்தார். அந்த பெரியவர் கொடுத்த அந்த கல் அந்த பாறையின் மீது வைத்ததும் அந்த பாறை ஒரு பெரிய தங்க குவியலாக மாறியது. பிரம்மாண்டமான தங்க மலையாக மாறியது. அந்த விவசாயி அந்த தங்கத்தை விற்க ஏற்பாடு செய்து கிடைத்த பணத்தை கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் புதிய வீடுகள் கட்டி கொடுத்தார். உண்ண உணவும் உடுக்க உடையும் அனைவருக்கும் கொடுத்தார். மக்களும் மகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டனர். மக்கள் அந்த விவசாயியை தெய்வமாக போற்றினார்கள். நீ மட்டுமே இந்த மாயக்கல்லை வைத்திருக்க தகுதியானவன் என்று அனைவரும் பாராட்டினர். ரகு, விவசாயியான அந்த ரகு அமைதியாக சிரித்துக்கொண்டே, இந்த கல் ஒரு முறைதான் தங்கத்தை கொடுத்தது. அந்த முதியவரும் அதை சொல்லித்தான் கொடுத்தார். ஆனால் என் மனதில் இருக்கும் உதவும் எண்ணம் ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த கல்லை விடவும் உதவும் மனமே மிகவும் மதிப்பு மிக்கது என்று கூறி மகிழ்ந்தார். இக்கதையின் நீதி: பணமும் செல்வமும் தற்காலிகமானவை. ஆனால் பிறருக்கு உதவும் நல்ல மனப்பான்மையே நிரந்தரமான மகிழ்ச்சியையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் மிகப்பெரிய செல்வம் என்பதை உணர்த்துகிறது. நன்றி. This video sponsored by SBO, School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.